சின்ன மருமகள் எப்படிமோ ரொம்பவே கவலையோடு இருக்காங்க தாமரை அம்மா. என்னால் இங்கே இருக்கவே முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா ரெடி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாவித்திரி சொல்றாங்க. நம்ம பண்ணது தப்பு, நம்மளுக்கு யார் ஏற்றுப்பாங்க சொல்லு, அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு தான் ஆகணுன்றாங்க. இன்னம்மா நீ ஏதாச்சும் உதவி செய்வே, ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி ஒரு பதிலே சொல்றேன்றாங்க. நான் மட்டும் என்னதான் பண்ணிட்டு சொல்லுடின்றாங்க. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது தானே, நானே இங்கே தகைச்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன்றாங்க. என்னால் ஒன்றும் முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. அங்கே வசதியாக இருந்து பழகிட்டு இங்கே வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இங்கே பார், உனக்கு இருக்கிற அதே கஷ்டம் தான் எனக்கு இருக்கு சரியான்றாங்க. அதனால தேவையில்லாத யோசிக்காது, கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறமா அங்கே போகிறத பற்றி நம்ம எதுவாக இருந்தாலையும் யோசிக்கலான்றாங்க. இப்போ நாங்கள் அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் போட்டுன்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தாமரை அங்கே இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நல்ல சொகுசாக இருந்துட்டு இப்போ அங்கே போயிட்டு இருக்கிறதுனா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா சேது வந்து தான் குழந்தை மேலே இந்த அளவுக்கு பாசத்தோடு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் செல்விக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. தமிழ் என்னாச்சு அம்மா, இது மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்கம்மா, உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாமாவுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணுறோமோன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குன்றாங்க. இங்கே பாருடி, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லு, ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தேவையில்லாத ஃபீல் பண்ண வேண்டான்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைம்மா உண்மையை சொல்லிடலாமான்ட்டு ஒரு டைம் யோசிக்கிறேன். ஏண்டி இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சேன்னு தலைவலி முடிஞ்சிச்சுன்னு இருந்தால் மறுபடியும் என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரம்மோவில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அது எல்லாமே எப்படி தான் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.